இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்தை திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில மட்டுமே 35,000 காலி பணியிடங்கள் 35,000. இன்னைக்கு போக்குவரத்து துறையுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த காலவரையற்ற போராட்டத்துல 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான கோரிக்கை என்பது இந்த 35,000 காலி பணியிடங்கள் நிரப்பணும். இன்னைக்கு தமிழகத்துல அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டு ரூட்ல ஓடல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆள் இல்ல, டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல. 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில மட்டுமே 800 பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு 800 பேருந்து நிறுத்திக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்களை நிரப்பல, பேருந்துகள் ரூட் குறைவா போகுது. அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிஃப்ட் பண்றாங்க, அதிகமா வேலை செய்யறாங்க. இந்த கோரிக்கையில முழுமையா நியாயம் இருக்கு. அதிகமான வேலைப்பளு இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்கள் மீது அதிகமா வேலைப்பளு வர ஆரம்பிச்சிருக்கு. பேருந்துகளுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் ஃபர்ஸ்ட் நிறுத்தலாம். அதனால இந்த சூழல்ல இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து பேருந்துக்கு பின்னாடி ஒட்டியதுல இருந்து, ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஸ்கேம்ல இருந்து, ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியது தொடர்ந்து நம்ம சொல்றோம். இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகங்கள் நிர்மூலமாக்கிட்டாங்க. அது எதுவுமே இல்லை, அது எல்லாம் எடுத்தாங்க. அதுல எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு. அவர்களுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்கல. ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைம் கொடுக்கல. இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாயிடும். வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது. நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல, ஆட்களை புதுசா ஹையர் பண்ண முடியல. இந்த சூழல்ல இவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உடனடியா மாநில அரசு தலையிடும். ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னா கூட ஸ்ட்ரைக் நடந்தா என்ன ஆகும் யோசிப்பாங்க. பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போகணும். லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்துல எல்லா இடத்திலும் குறிப்பா நகர் பகுதியிலிருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க. இந்த நேரத்துல காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும்? எப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும்? ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக் நான் பார்த்தோம், தீபாவளி சமயத்துல அது பார்த்தோம். இப்ப ரேட் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் பார்ப்போம். இப்ப அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை, ஆம்னி பஸ் மீது சுமை, அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதாவது மாநில அரசு 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை கூட்டிருப்பதாக நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிலைமை எட்டணும், ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும். குறிப்பா இத்தனை காலி பணியிடங்களை இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கணும். இப்ப 6 அம்ச கோரிக்கையில நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், புதிய பென்ஷன் திட்டத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டம். இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது, சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு. ஆனா திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீம் ஷிஃப்ட் ஆகும்னு ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இது எல்லாம் கூட அந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு. இரண்டாவது மதுரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டியிருக்காங்க. அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினா நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பஞ்சாயத்துக்கு இல்லாம, இங்க காலமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாம கீழக்கரை என்கின்ற கிராமத்துல கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள், ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாரா இல்லை, அவங்க போக மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாகிறது திமுக அரசு. திமுகவும் காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமா இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வச்சா எப்படிங்கிற ஏற்றுக்க முடியும்? ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும், அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம். இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெயர்
கலைஞர் அவர்கள் பேர் தான் வெப்பன்னு சொல்றதை முதல்ல கைவிடும். எல்லாத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த 3 பேர்களுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் போய் வைக்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க, எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் பேர் வைப்போம், எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரை என்ன பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்யும். இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்கிறோம், இதை கைவிடுங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாரா இல்லை. உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவது ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனையை கொண்டு வாங்க. இருக்கிறவங்க சொல்லணும்ல, ஒருதலை பட்சமா அண்ணா பேசக்கூடாது. ஒரு நிமிஷம், 2014, 16 பாஜக தனியா நினைச்சு, 14 தனியா நினைச்சு, அப்ப நம்ம கூட இருந்த தலைவர்கள் யாருக்கு இல்லைங்க சொல்லுங்க. இருக்கிற தலைவர்கள் பேரை நீங்க சொல்ல முடியும். எத்தனையோ பேர் வர்றாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் அண்ணா வர்றாங்க சந்திக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் லைன் அப்ல நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், இருக்காரு இல்லைன்னு நான் சொல்றேன், அது ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன். இது வந்து விதண்டாவாதம் கிடையாது. அதே கேள்வி திரும்பி நான் கேட்பேன், நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கிறீங்க, உள்ள இருக்கிறவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு. வெரி கிளியர். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல். வேற யாரையும் தமிழகத்துல பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க. நீங்க தமிழகத்துல பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த கட்சி தலைவர் இருக்காரு பிரதமர், மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன். நீங்க மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்டிஏ நான் சொல்லிட்டோம், என்டிஏ சொல்லிட்டோம். நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து, இல்லனே எங்க தலைவர் மோடி விட சூப்பர், எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களே என்ன பெற்று வைக்கிறேன். பிரதமருக்கான தகுதி இருக்கும். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது பல எலெக்ஷன் மாதிரி. 2024 தேர்தல் மோடிக்கான தேர்தல். கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கிறோம். 2024 ப்ரூவ் பண்ணோம், பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வி. கூட்டணியினுடைய நம்பர் முக்கியம். இதேதான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார். அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்லுங்க. காக்கா அதிகமா இருக்கு, நீங்க சொல்ல கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் 5 இருக்கு, அந்த பக்கம் 10 இருக்கு, அந்த பக்கம் 12 இருக்கு. காக்கா தான் அதிகமா இருக்கு, காக்கா மேல பெரிய மரியாதை. ஆனா காக்காவை ஏன் தேசிய பறவையா சொன்னாம மயிலையா சொன்னாங்க. நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, இம்பாக்ட் முக்கியம். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போகுது. இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி, இந்தி கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது. இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர். என்டிஏவை பொறுத்தவரை வருகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரக்கூடிய. அவங்க வந்து வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நீங்க மோடி ஏத்துக்கு வரீங்க, வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு மோடி எப்படி, நீங்க வேற கட்சியில் இருக்கீங்க, நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? மோடி அவர்களே அவங்களும் ஏத்துக்கிறாங்க. எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்னொரு கட்சியை மோடி வேண்டும் நினைக்கிறாங்க. இதுல பேசே வந்து மோடி ஏத்துக்கணும். மோடி அவர்கள் இந்தியாவுடைய அற்புதமான தலைவராக இன்னும் 5 ஆண்டுகள் வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள், பல தலைவர்களை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மதுரையில் நான் கூட பேசத்தான் போறேன். தமிழகத்தை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரம். எனக்கு திமுக கூட்டணி இருக்கு, என்ன இருக்காது, அந்த கட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்றான், கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு, நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கையில பார்க்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, சமூக நீதி போராட்டம் ஊழல் பேசுறவங்க நீதிபதி மேல சந்தேகம். இது ஒரு கூட்டணியான பேசாம அந்த கட்சியை திமுக பண்ணிட்டு போறாங்க. தனித்தனி கட்சியை தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காது. கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இழந்துருச்சு. எப்ப நீங்க நீதிபதியினுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சித்தாந்தம். இது எப்படி கூட்டணி கட்சி ஜிஞ்சா அடிக்கிறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க. திமுக என்ன செஞ்சாலும் ஜிஞ்சா அடிக்கிறாங்க. நம்ம கூட்டணி அப்படி அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருக்கு. இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது கூட்டணியினுடைய நேச்சர், ஷேப், ஃபார்மேஷன் அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்துல வரும்போது நம்ம 8,76,000 கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம். குறிப்பா 9 ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள்
செக்டார் வைஸ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பணம், ஏர்போர்ட்ல இருந்து, போர்ட்ல இருந்து, ரோடுல இருந்து, ஹெல்த் செக்டர் சுகாதாரத்திலிருந்து, கல்வியிலிருந்து நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு 10,76,000 கோடி ரூபாய் தாண்டி இருக்கு. இன்னைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. குறிப்பாக டைரக்ட் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸ் விட்டுறதுல டைரக்ட் டாக்ஸேஷன்ல இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் இதனுடைய அடிப்படையில் தமிழகம் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு? நாம் 6,23,000 கோடி. எவ்வளவு பணம் திரும்பி வந்திருக்கு? 6,90,000 கோடிக்கு மேல. அப்புறம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 50% மாநில அரசு, மத்திய அரசினுடைய 50%த்துல 42% அந்த 50, அப்புறம் 21 ரூபா 100 ரூபாய்க்கு மறுபடியும் மாநில அரசுக்கு வருது. அப்ப 71 ரூபா ஜிஎஸ்டில மறுபடியும் மாநில அரசுக்கு வருது, 29 ரூபா மத்திய அரசு கையில நடத்தப்படுகிறது. அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் நம்ம பேசணும். இன்னைக்கு திமுக காரர் சொல்லட்டும், கொங்கு பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு கொங்கு பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க, மதுரை பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு மதுரை பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க? அந்த டாக்ஸ் கொடுக்குறோம்ல, நாம கணக்கு கொடுக்குறோம்ல. கொங்கு பகுதி தமிழ்நாட்டுல 60% டாக்ஸ், கொங்கு பகுதி, மதுரை பகுதி நீங்க டாக்ஸ் நிறைய கொடுக்குறீங்க, மதுரைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இந்த எப்படி நாம தமிழகம்னு பேசுறோமோ, முதலமைச்சர் அவர்கள் கொங்கு, சோழமண்டலம், சவுத் தமிழ்நாடு, சென்ட்ரல், டெல்டா பேசணுமல்ல, கடலோர பகுதி பேசணுமல்ல. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் தமிழகத்துல 32 விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்குறாங்க. அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சா முதல்வர் எங்க போய் மூஞ்சியை மறைச்சிக்குவார்.